அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய திருமண தடைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப தடைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கு மிக முக்கியமாக அன்று வருகின்ற பங்குனி உத்தர வழிபாட்டை மேற்கொள்வதால் விரதத்தை மேற்கொள்வதால் மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அன்றைய தினத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு விரயஸ்தானமாகிய 12 இருக்கிறாருங்க. குரு விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது. கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் சுக்கிரன் மற்றும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்திருக்கிறாருங்க. சுக்கிர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக, தொழில் ஸ்தானம் வலுப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சூரியன், ராகு மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. 3 கிரக நிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து காரியங்கள் அனைத்தும் கனகச்சிதமாக நடைபெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது பல சிரமங்களுக்கு விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. இது மட்டுமல்லாது சூரியன் லாபஸ்தானத்திலும் சந்திரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் போது இந்த பங்குனி உத்தரமானது நடைபெறுகிறது. வாழ்வில் பல்வேறு விதமான சுகபோகங்களை கிடைப்பதற்கான வழிக்கு திடக்கூடிய வகையில் இந்த பங்குனி உத்தர வழிபாடானது அமைய போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பங்குனி உத்தரம் திருமண தடைகளை நீக்கும் வழிபாடாக நிச்சயமாக திகழ்கிறது என்பதை கிரகநிலைகள் மட்டுமல்ல, தெய்வங்களுடைய திருமணங்களும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் முருக பெருமாளின் திருமணம், ராமரின் திருமணம், சிவன் பார்வதியின் திருமணம் என பல திருமணங்களை இந்த பங்குனி உத்திரம்தான் நிறைவேற்றியிருக்கிறது. எனவே பல்வேறு வகையில வாழ்வில் சந்திக்கக்கூடிய திருமண தடைகள் நீங்குவதற்கு மிக முக்கிய வழிபாடாக இந்த பங்குனி உத்திர வழிபாடு அமைந்துள்ளது. பொதுவாக மீன ராசியில் சூரியன் இருக்கும் போது உத்திர நட்சத்திரம் வரும் வேளையில் இந்த பங்குனி உத்திரமானது கொண்டாடப்படுகிறது. இந்த பங்குனி உத்திரத்தில் பல்வேறு வகையான திருமண வைபோகங்கள் நடந்திருக்கின்றன. ராமாயணத்தில் ராமர் திருமணம் நடந்தபோது அவருடன் சேர்த்து பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன் ஆகியோரின் திருமணமும் முடிந்தது இந்த நன்னாளில்தான் என்று சொல்லப்படுகிறது. அயோத்தியில் அந்த விஸ்வாமித்திரர் தசரத மகாராஜாவிடம் வனத்தில் முனிவர்களை தியானம் செய்ய விடாமல், யாகம் செய்ய விடாமல் தீய சக்திகள் தடுத்து வருகின்றன, அவற்றை அழிப்பதற்காக தன்னுடன் ராமன் மற்றும் லக்ஷ்மணனை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். தசரதனின் ஒப்புதல் வழங்கப்படுகிறது. இதை ஏற்று ராமர், லக்ஷ்மணர் இருவரும் சென்று அங்கு யாகத்திற்கு இடையூறாக இருந்த காடகை என்ற அரக்கியை அழித்தனர். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் வழியில் அகலியின் சாபம் நீக்கினார் ராமர். பின்னர் அவர் ஜனகர் ஆட்சி செய்து வந்த மிதிலாபுரி நோக்கி சென்றார். நிலத்தை உழுதபோது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்து கிடைத்த குழந்தையை ஜனகர் வளர்த்தார். அவருக்கு சீதை தேவி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். அவருக்கு திருமண வைபோக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு போட்டியாக தன்னிடம் இருக்கும் சிவதனுசுவை வளைத்து நானேற்றி வெற்றி பெறும் ஆண்மகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று ஜனகர் அறிவித்திருந்தார். அதன்படி மிதிலாபுரி வந்த ராமர் சிவதனுசை தன் புஜபலத்தால் வளைத்தது மட்டுமல்லாது அந்த வில்லை உடைக்கவும் செய்தார். அப்போது ஜனகர் அங்கிருந்த தன்னுடைய புரோகிதரை நோக்கி, இவர்களுக்கு விவாகம் நடைபெற வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். மற்றொரு மகள் ஊர்மிளாவை லட்சுமணனுக்கும் என் சகோதரரின் குமாரிகளின் திருமணமும் நடைபெற வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இன்று மகம் நட்சத்திரம், அடுத்த 3 நாட்களில் உத்திரம் நட்சத்திரம் வருகிறது. இந்த நன்னாளில் இந்த 4 திருமணமும் நடைபெற வேண்டும் என்று குறிப்பிட அதன்படியே 4 திருமணமும் நடைபெறுகிறது. ராமர், பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன் ஆகிய 4 திருமணங்களும் இந்த பங்குனி உத்திர வைபோகத்தில் தான் நடைபெறுகிறது.
ராமருக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் போது அவருடன் சேர்ந்து மற்றவர்களுக்கும் கிடைப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதே போன்றுதான் சிவன் பார்வதி திருமணமும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் நடைபெறுகிறது. இதே போன்று முருகர் பெருமானின் கல்யாண திருவைபவமும் இந்த பங்குனி உத்திர தினத்தன்றுதான் நடைபெறுகிறது. முருக பெருமார் தேவர்களின் வேண்டுகோள் படி சூரபத்மனை வதம் செய்ததற்கு பிறகு முருகனின் அரிய செயலுக்காக தேவர்களின் துயரத்தை அவர் துடைத்தறிந்த காரணத்தினாலும் தேவர்களின் தலைவனாகிய தேவேந்திரன் தன்னுடைய மகள் தெய்வானையை முருகப்பெருமாளுக்கு மனம் முடித்து கொடுத்தார். அப்படி மனம் முடித்து கொடுக்கக்கூடிய தினமானதுதான் இந்த பங்குனி உத்திரம். இதுபோன்று பல்வேறு வகையான திருமணங்கள் இந்த நாளில் நடைபெற்றுள்ளதுதான் சிறப்பு. தெய்வங்களுக்கு திருமண யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நாளில் சாதாரண மானுடராக இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்காக வேண்டி வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவர்களுடைய வாழ்வில் இன்ப செய்தியாக இந்த திருமண வைபோகம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை இதுபோன்ற தெய்வீக வழிபாடுகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது ஆண்டாள் திருமணமும் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திரத்தில்தான். மேலும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுவது ஐயப்பன் அவதரித்ததும் இந்த நன்னாளில்தான். எனவேதான் இந்த நாளில் 2024 அன்று 25ஆம் தேதி மார்ச் மாதம் வருகின்ற இந்த பங்குனி உத்திர தினத்தன்று புண்ணிய நதிகளில் அல்லது குளங்களில் நீராடி ஆலயங்களில் நடைபெறுகின்ற தெய்வீக திருக்கல்யாணங்களை காண்பதன் மூலம் மிக மிக சிறப்பான விசேஷம் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது பலர் விரதம் இருந்து முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் சென்று தரிசிப்பது மட்டுமல்லாது பழனி, சுவாமிமலை போன்ற தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதால் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் விலகி தங்களுடைய வாழ்வில் திருமண பாக்கியம் மங்கள வைபோகம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது. இந்த பங்குனி உத்திர விரதத்தை நிச்சயமாக பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் கடைபிடிக்கலாம். பங்குனி உத்திர தினத்தன்று விரதம் எடுத்து தெய்வீக திருக்கல்யாணத்தை காண்பதன் மூலம் அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் நீங்கும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகமும் காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பும் கிரகநிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் என்பதை இந்த பங்குனி உத்திர வழிபாடானது மிக சிறப்பாக உறுதிப்படுத்துகிறது. மட்டுமல்லாது திருமணமாகி பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் தங்களுடைய திருமண பந்தத்தில் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த பங்குனி உத்திர வழிபாட்டை மிக சிறப்பாக மேற்கொண்டால் பல்வேறு வகையான திருமண தடைகள் மட்டுமல்ல வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சுப தடைகள் விலகி மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த பங்குனி உத்திரத்தன்று விரதமிருந்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப காரியங்கள் வெற்றிகரமாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பங்குனி உத்திரத்தின் மேன்மையும் சிறப்பும் இவ்வளவு இருக்க நீங்கள் நினைத்தபடி திருமண தடைகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பு நன்மையும் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த பங்குனி உத்திர தினத்தன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் அல்லது சிவபெருமாள் ஆலயம் சென்று தெய்வீக திருக்கல்யாணத்தை காண்பதன் மூலம் திருமண தடைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு